பிரபலமான பாடகி அப்புறம் தெரபிஸ்ட் இருக்கக்கூடிய கெனிஷா இப்ப ரீசெண்டா போட்டிருக்கூடிய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சோஷியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. நடிகர் ஜெயம் ரவி அப்புறம் அவங்க மனைவி ஆர்த்திக் இடையில இருக்கிற பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸை கெனிஷா அவங்க சைட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில சந்திச்ச பல வேதனையான சம்பவங்களையும் உருக்கமா சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பாவோட அம்மாவோட இறப்பு, அவங்க சந்திச்ச பாலியல் தொந்தரவுகள், சின்ன வயசு நடந்த திருமணம், மன அழுத்தம், இதை பத்தி பல வீடியோக்கள் அவங்க பகிர்ந்திருந்தாங்க. இப்ப ரீசெண்டா 3 பக்கத்துக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு ஒன்று கெனிஷா போட்டிருக்காங்க. அதுல நான் தேவைக்கு அதிகமா பேசிட்டேன், காதலோட இந்த கதைக்கு வந்தேன், இப்ப அமைதியா வெளியேறேன்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல சத்தம், அகம்பாவம், தீர்ப்புகள் இது எல்லாமே பொய்யான கதைகள் நிரம்பிடுது. அப்ப அந்த இடத்துல நல்ல மனசுக்கும் காதலுக்கும் இடம் இருக்காது. ஒரு மனுஷனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு என் வாழ்க்கையில பல பகுதியில் நான் கொடுத்தேன். ஆனா மக்கள் எனக்கு ஏற்கனவே ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க. இந்த உலகத்துல குழப்பத்துக்கு எதிராக நல்ல மனசு நிற்க முடியாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொதுமக்கள், சினிமா துறை, விமர்சகர்கள், நேசிக்கிறவங்க, வெறுக்கக்கூடியவங்க, கிண்டல் செய்யறவங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இனிமே முழுக்க முழுக்க அவர் உங்களுடையவர். இனிமே எந்த விளக்கமும் இல்லை. இனி போராட்டங்களை நான் சுமக்க மாட்டேன். நான் மனுஷங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சது முட்டாள்தனம். ஆனா இந்த உலகம் பொய்யானவங்க, ஏமாத்துறவங்க, அப்புறம் மனிதர்களை பயன்படுத்துறவங்களுக்கு இடம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அமைதியோடையும் அன்போடையும் முழுமையான விலகலோடும் அவரை விடுவிக்கிறேன். நான் ஏத்துக்கிட்ட எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் நான் விலகிறேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான அன்பு, விசுவாசம், மென்மை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த உலகம் அனுமதிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப மக்கள் உண்மையை விட உணர்ச்சியால உருவாக்கப்பட்ட கதையை தான் அதிகமா நம்புறாங்க. நான் இனிமே எதிர்த்து போராட மாட்டேன். நல்ல மனசை புரிஞ்சுக்க விரும்பாதவங்க கிட்ட அதை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்கிற மாதிரி தான் அந்த ஒரு போஸ்ட் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்துல இவங்க ரொம்ப விரக்தியில இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் தெரியுது. கடந்த ஒரு சில மாசங்களாவே ஜெயம் ரவி அப்புறம் கெனிஷா இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறது எக்கச்சக்கமான சோஷியல் மீடியாலையும் நியூஸ் சேனல்லையும் தகவலா பார்த்திருந்தோம். மனைவி ஆர்த்திய ஜெயம் ரவி விவாகரத்து பண்ணதுக்கு பிறகு எந்த ஒரு இசை நிகழ்ச்சிக்கு வந்தாலும் சரி, படத்தோட விழாவுக்கு வந்தாலும் சரி, கெனிஷா கூட தான் ஜெயம் ரவி, அதாவது ரவிமோகன் வந்துட்டு இருந்தாரு. 10ஆவதுக்கு நடுவுல கெனிஷா பிரெக்னெண்டா இருக்காங்க, 4 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் அந்த 4 மாசம் பிரெக்னென்ட், 3 மாசம் பிரெக்னென்ட்டை அவங்க அபார்ஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்பத்தகாத வட்டாரங்கள்ல பல தகவல் வந்துச்சு. ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை தன்மைன்னு தெரியல. ஆனா இப்ப அவங்க போட்டக்கூடிய இந்த ஒரு பதிவு ஜெயம் ரவியை விட்டு அவங்க முழுமையா விலகுறாங்க அப்படிங்கிறத மட்டும் உணர்த்துது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் ஜெயம் ரவி தரப்புல விளக்கமா வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.